ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று மதுரையில் நல்ல மழை. சாயந்தரம் இப்போ தான் சூரிய உதயம் வராங்க. அதோட மாடி தோட்டத்தை எடுத்துடலான்னு வந்திருக்கேன். மழை பெஞ்சோன்னே எல்லா செடி ரொம்ப குசி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்க, பச்சை பசேன்னு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குதூகலமாக இருக்காங்க. நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் ஒரு சின்ன ஒரு மலைக்கு அவங்களுடைய ஆட்டத்தை பாருங்கள். இது இந்த உட்காந்து களை எடுத்தது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதாரண கொஞ்சோண்டு சின்ன ஒரு மாடி தோட்டத்துக்கு இவ்வளோ களை வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இது கொஞ்சம் காஞ்சோன்னு இதே சருகா மாற்றி உரமாக போட்டுடலாம். இந்த மண் இருக்குல்ல, இது அப்படியே காஞ்சோன்னு உதிர்ந்துடும். இந்த மண்ணை வேஸ்ட் பண்ண வேணாம், நல்ல மண் தான். இது தனியாக வந்துடும் காஞ்சதுக்கப்புறம். இதை எடுத்து நம்ம தொட்டிக்குள்ளே போட்டுடலாம். இப்படியே நிறைய களை எடுத்தோம்னா பாதி மண் வெளியே போயிடுவோங்களோ. அதனால் இதையெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லா செடிக்கும் அந்த புல் அதை பருங்கிறது பெரிய இதாக இருக்குது. போன வீடியோவோட நான் விவசாயிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஒரு செடியை வளர்க்குறது, அதை பார்த்து வளர்க்குறது, அது களை எடுக்கிறது, தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் வந்துட்டாங்க. இங்கிட்ட பாருங்க. இப்போ நான் அப்படியே எந்திரிச்சேன் அப்படிங்கிறவங்கன்னா வேகமாக பறந்துடுவாங்க எல்லோரும். மழை பெஞ்சனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வருவாங்க பறவைகள்லாம். இது வந்து மொதல் ரவுண்டு பறந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. இவங்க எப்பவுமே இது வந்து மொதல் ரவுண்டு புறாக்கள். இதுக்கப்புறம்தான் கிளி வருவாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங் பாருங்க, கிளியெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இந்த தக்காளியில் உங்களுக்கு வந்து பூவெல்லாம் வச்சிருச்சு. அதில் ஒரு மொத ஒரு சின்ன காயும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த சின்ன ஒரு பழம் தக்காளியில் சின்ன ஒரு காய் வந்திருக்கு. இது வந்து உண்மையிலே ஒரு சின்ன ஒரு விஷயம். தக்காளி செடி வச்சிங்கன்னா அது பக்கத்தில் ஒரு கேந்தி ஒன்று வச்சுருங்க. எங்கள் ஊரில் அது கேந்தின்னு சொல்லுவாங்க, அது எப்படிங்கிறது தெரில. பக்கத்தில் எந்த ஒரு தக்காளி செடி வச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் கேந்தியை வளர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த வாசத்துக்கு பூச்சிகள் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அந்த செடி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல அவங்க, அதனால் இப்போ இடையில வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு இதுலேயும் கேந்தி வச்சுருக்கேன். நான் நிறையா செடி வந்தாவோட நிறையா வளர்க்கலாம். பார்ப்போம், இது நல்லா பூத்ததுக்கப்புறம் விதை கிடைக்குதாங்கிற மாதிரி பார்த்து போட்டு விடணும். ஆனால் இதை பறிக்கவே மனசு வர மாட்டேங்குதே, பறித்து போடட்டும். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அந்த பெரிய பூ மேலே ஒருத்தவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி. இதுக்காண்டி தான் மெயினாக அவங்களுக்காண்டி சொல்கிறக்காண்டியே இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். தக்காளி செடி வைக்கும் போது இந்த ஒரு கேந்தியும் இடையில வந்து வச்சுருங்க. தரையில் வச்சுருந்தீங்கன்னா கீழே ஊண்டி விட்டுருக்கலாம். நான் 2 செடிக்கும் இடையில அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாருமே பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாடி கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்கள, அப்போ நல்லா இருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பேசுகிறேன்.